Hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் பார்த்தீங்கன்னா 4th யூனிட்ல இந்திய ஆட்சியல்ல மாநில அரசு கீழே கவர்னர் அல்லது ஆளுநர் தான் பார்க்க போறோம். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்பதான் வரும். ஆளுநர் பற்றிய முக்கியமான வினாவிடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆளுநர் தொடர்புடைய சரத்துகள் என்னென்னு பார்ப்போம். அதாவது 152லேருந்து 162 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாகவே கவர்னர் பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா 152 மாநில வரையறை, 153 மாநிலங்களின் ஆளுநர்கள், அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர். அதே மாதிரி ஒரு ஆளுநர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கலாம். இதையும் ஒரு அமெண்ட்மெண்ட் மூலிமா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 154 ஆளுநரின் நிறைவேற்றும் அதிகாரம், 155 ஆளுநர் நியமனம், 156 ஆளுநரின் பதவிக்காலம், 157 ஆளுநரின் நியமனத்திற்கான தகுதிகள், அதாவது என்னென்ன எலிஜிபிலிட்டிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 இயர்ஸ் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அண்ட் 158 பார்த்தீங்கன்னா ஆளுநர் அலுவலகத்தின் நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் என்னென்னு இருக்கும். 159 ஆளுநரின் உறுதிமொழி. இவர் உறுதிமொழி பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோடைய உயர் நீதிபதியோட தலைமையில தான் உறுதிமொழி எடுத்துக்கணும். 160 தற்செயல் நேரங்களில் ஆளுநரின் செயல்பாடுகளை வெளியேற்றுதல். 161 மன்னிப்பு வழங்க ஆளுநரின் அதிகாரம். 162 மாநிலத்தின் நிறைவேற்று அதிகாரத்தின் நீட்சி. வினாவிடை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின்படி ஒரு மாநிலத்தின் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார்? விடை ஆர்டிகல் 164. 7வது அரசியலமைப்பு திருத்தம் எது தொடர்பானது? விடை ஆப்ஷன் ஏ. அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல 153 ஆர்டிக்கல்ல தான் இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே நபரை ஆளுநராக நியமித்தல். கவர்னர் அலுவலகத்தின் நிபந்தனைகள் குறித்து பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மை இல்லை? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும். அதாவது ஒரு ஆளுநர் ஒரே நேரத்தில் லோக்சபா அல்லது ராஜ்யசபா அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராக மற்ற மாநில ஆளுநராக தனது கடமைகளை நிறைவேற்ற முடியும். கீழ்கண்டவர்களில் ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? இதையும் இப்ப ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சம்பந்தப்பட்ட மாநில உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. மாநில அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் யாருடைய பெயரில் எடுக்கப்படுகின்றன? விடை பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஆளுநரின் நிறைவேற்று அதிகாரங்களை பற்றி பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா 4மே உண்மைதான். அதாவது மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரை ஆளுநர் நியமிக்கிறார், இதுவும் சரி. மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார், இதுவும் சரி. முதலமைச்சர் மற்றும் பிற மாநில அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார், இதுவும் கரெக்டு. மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலை ஆளுநர் நியமிக்கிறார். ஸோ இது 4 பாயிண்ட்டுமே உண்மை. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா தொடர்பாக ஆளுநரின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றில் எது சரியானதல்ல? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது மசோதாவிற்கு தனது ஒப்புதலை வழங்குவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. லடாக்கின் முதல் லெப்டினன்ட் கவர்னர், அதாவது துணை நிலை ஆளுநர் யார்? விடை ஆப்ஷன் சி ஆர்.கே. மாத்தூர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மாநில ஆளுநருக்கு குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒரு மசோதாவை ஒத்திவைக்கும் அதிகாரம் இருப்பதாக கூறுகிறது?
விடை ஆப்ஷன் பி பிரிவு 200. ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுபவர் யார்? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. கவர்னர் பதவி எவ்வளவு காலம் நீடிக்கும்? விடை ஆப்ஷன் சி ஜனாதிபதியின் விருப்பப்படி. அதாவது பொதுவாக ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். அதையும் தாண்டி ஜனாதிபதியின் விருப்பப்படி அவருடைய பதவிக்காலம் நீடிக்கும். லோக் ஆயுக்தாவை நியமிக்கும் போது பெரும்பாலான மாநிலங்களில் ஆளுநர் ஆலோசனை கூறுகிறார். இங்கே 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 மற்றும் 4. அதாவது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர், 4வது மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. மேலும் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். லோக் ஆயுக்தாவாக நியமிக்கப்படுபவர் இதற்கு முன்பு உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவோ அல்லது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவோ பணியாற்றி இருக்க வேண்டும். மேலும் மாநில முதல்வருடன் ஆலோசனை நடத்திய பிறகே லோக் ஆயுக்தாவை ஆளுநர் நியமிப்பார். பின்வரும் தலைமை ஆளுநர்களில் யார் வருவாய் நிர்வாகத்தை நீதித்துறை நிர்வாகத்திலிருந்து பிரிக்கும் குறியீட்டை அறிமுகப்படுத்தினார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கார்ன்வாலிஸ் பிரபு. அதாவது 1786 முதல் 1793 வரை வங்காள ஆளுநராக பணியாற்றிய சார்லஸ் மார்க்வெஸ் கார்ன்வாலிஸ் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த குறியீடு உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தில் மாநில அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரில் எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ சரத்து 166 கீழ் 1. அரசியலமைப்பின் எந்த சரத்தின் கீழ் மாநில ஆளுநருக்கு கட்டளைகளை அறிவிக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் 3 சரத்து 213. அதாவது அரசியலமைப்பின் 213வது சரத்தின் கீழ் மாநிலங்களின் ஆளுநருக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு மாநில ஆளுநரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3 உண்மை. அதாவது அரசின் நிறைவேற்று அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் கிட்ட தான் இருக்கு. அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 35 வயது வரை எட்டியிருக்க வேண்டும். ஜனாதிபதியின் விருப்பத்தின் போது அவர் பதவி வகிக்கிறார். இது 3 உண்மை. 4வது என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவரை நீக்குவதற்கான காரணங்கள் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரீசன்னு ஒன்று கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆளுநரின் அரசாணை சட்டத்தை எந்த சரத்து கையாள்கிறது? விடை சரத்து 213. பின் வருவனவற்றில் எந்த விஷயங்களில் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரை செய்யலாம்? இங்கே 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில அமைச்சர்கள் குழுவை நீக்குதல், உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல், மாநில சட்டப்பேரவை கலைப்பு, மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரத்தின் முறிவு பற்றிய அறிவிப்பு. ஸோ விடை பார்ப்போம். விடை பார்த்தீங்கன்னா 1, 3 மற்றும் 4 தான் அவர் பரிந்துரை செய்யலாம். 2வது என்னன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. மாநில சட்டமன்றத்தின் அதிகார வரம்புகள் விளக்கப்பட்டுள்ளன. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநரின் விருப்பம் அதிகாரம். இந்திய குடியரசுத் தலைவர் அனுபவிக்கும் ஆனால் ஆளுநருக்கு கிடைக்காத அதிகாரங்களை சுட்டிக்காட்டவும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 என்னன்னா ராஜதந்திர அதிகாரங்கள், 2வது மரண தண்டனையை மன்னித்தல், 4வது இராணுவ அதிகாரங்கள். இது எல்லாமே குடியரசுத் தலைவர் அனுபவிக்கும் ஆனால் ஆளுநருக்கு கிடைக்காத அதிகாரங்கள். பின் வருவனவற்றில் ஆளுநரின் விருப்ப அதிகாரங்களில் எது?
விடை பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3. அதாவது மாநில சட்டசபையில் தனி பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் இல்லை என்றால் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது. 3வது, ஜனாதிபதிக்கு ஒரு மசோதாவை முன்பதிவு செய்தல். மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆம். அதாவது மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளது. ஹின்ஸ் பார்க்கலாம். மாநில சட்டப்பேரவையை கூட்டி ஒத்திவைக்க அல்லது மாநில சட்டசபையை கலைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. ஆளுநரின் தலைமை ஆலோசகர் யார்? விடை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். மாநிலத்தின் தற்செயல் நிதி இவர்களால் இயக்கப்படுகிறது. விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்க்கண்ட சரத்துகளில் எது ஆளுநரின் பதவி பிரமாணத்தை பற்றியது? இதை தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஆர்டிகிள்ஸ் பார்த்தோம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரத்து 159. மாநில சட்டமன்றத்தின் முன் அனுமதியுடன் பண மசோதாக்களை அறிமுகப்படுத்தலாம்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா கவர்னர். அதாவது மாநில ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். மாநில மந்திரி சபை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர். ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பான எந்த ஒரு கேள்வியையும் முடிவு செய்யும் இறுதி அதிகாரம் கீழ்க்கண்டவர்களில் யாருக்கு உள்ளது? விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர். ஒரு மாநிலத்தின் விதான் சபையை ஒத்திவைப்பவர் யார்? விதான் சபை அப்படிங்கிறது சாசன சபை அல்லது மாநில சட்டமன்றம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆளுநர். இந்திய அரசியலமைப்பின்படி ஒரே நேரத்தில் ஒரு நபர் அதிகபட்சம் எத்தனை மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம்? விடை ஆப்ஷன் டி அதிகபட்ச எண்ணிக்கை முடிவு செய்யப்படவில்லை. இந்தியாவின் முதல் பிரிட்டிஷ் வைஸ்ராய் யார்? விடை ஆப்ஷன் ஏ கேனிங் பிரபு. ஹின்ஸ் பார்க்கலாம். கேனிங் பிரபு அவருடைய டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1856 முதல் 1862 வரை இந்தியாவின் முதல் வைஸ்ராய் ஆவர். வைஸ்ராய் அப்படிங்கிறது இந்தியாவின் சமஸ்தானங்களில் பிரிட்டிஷ் கிரீட பிரதிநிதி. 1858ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் மூலம் கேனிங் பிரபு இந்தியாவின் வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரல் ஆனார். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஒரு மாநிலத்தில் தலைமை செயலாளர் அந்த மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஒரு மாநிலத்தில் தலைமை செயலாளருக்கு ஒரு நிலையான பதவிக்காலம் உள்ளது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே சரியானது. மாநில சட்டப்பேரவையில் பண மசோதாவை மீண்டும் அறிமுகப்படுத்த முடியாது. இவை இல்லாமல், அதாவது யாருடைய பரிந்துரை இல்லாமல் மீண்டும் அறிமுகப்படுத்த முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாநில ஆளுநரின் பரிந்துரை இல்லாமல் மாநில சட்டப்பேரவையில் பண மசோதாவை மீண்டும் அறிமுகப்படுத்த முடியாது. மாநிலத்தில் பொது தேர்தல் முடிந்தவுடன் நடக்கும் முதல் கூட்டத்தொடரில் முதல் உரையை நிகழ்த்துபவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஆளுநர். நடந்து கொண்டிருக்கும் மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரை முடிப்பதற்கு யார் உத்தரவிடுகிறார்கள்? விடை கவர்னர். பின் வருவனவற்றை பொறுத்துக. கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், எம்எல்சி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். விடை பார்த்தீங்கன்னா கவர்னர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், சீஃப் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்,
responsible for the assembly. MLC cannot vote for grant. Armed forces tribunals. இது வந்து சமச்சீர் கல்வி புக்கில் கொடுத்திருந்த கொஸ்டின் தான். பரிந்துரையின் பேரில் மட்டுமே மாநில சட்டமன்றத்தின் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அதாவது யாருடைய பரிந்துரை? அதாவது கவர்னருடைய பரிந்துரையின் பேரில் மட்டுமே மாநில சட்டமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அகைன் ஒரு பொறுத்துக பார்க்கலாம். எம்எல்ஏக்கள், ஆளுநர், முதல்வர், யூனியன் பிரதேசங்கள், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. விடை பார்க்கலாம். எம்எல்ஏக்கள் சட்டமன்றம், ஆளுநர் மாநில தலைவர், முதல்வர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர், யூனியன் பிரதேசங்கள் 8, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை செயலகம். இந்த 8 யூனியன் பிரதேசங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், சண்டிகர், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் மற்றும் டியூ, டெல்லி, ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரி. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தின் கீழ் மாநில ஆளுநருக்கு மன்னிப்பு அதிகாரம் உள்ளது? விடை ஆப்ஷன் பி, சரத்து 161. ஆளுநர் பற்றிய தவறான கூற்று எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒரு நபரின் மரண தண்டனையை மன்னிக்கவும் விடுவிக்கவும் அவருக்கு அதிகாரம் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான கூற்று. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? விடை ஆப்ஷன் பி, ஆளுநர் ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தை கலைக்க முடியும் அப்படிங்கிறது சரியான கூற்று. மற்ற 3மே தவறு. அது என்னென்னு பார்த்துக்கலாம். மக்களவை சபாநாயகர் மக்களவையை கலைக்க முடியும், தவறு. குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையை கலைக்க முடியும். துணை குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தை கலைக்க முடியும். இது எல்லாமே தவறு. ஆப்ஷன் பி மட்டும் சரியானது. ஆங்கிலோ இந்திய சமூகத்தின் ஒரு பிரதிநிதியை மாநில சட்டமன்றத்திற்கு யார் பரிந்துரைக்கலாம்? விடை பார்த்தீங்கன்னா ஆளுநர். பெரும்பான்மை கட்சியின் தலைவரை டேஷை உருவாக்க ஆளுநர் அழைக்கிறார். விடை பார்த்தீங்கன்னா மாநில அரசை உருவாக்க ஆளுநர் அழைக்கிறார். பின் வருவனவற்றை பொறுத்துக. மாநிலங்கள் ஒருங்கிணைந்த பகுதி, உண்மையான நிர்வாக அதிகாரம், லோக் அதாலத், உயர் நீதிமன்றங்கள். விடை பார்க்கலாம். மாநிலங்கள் 29, ஒருங்கிணைந்த பகுதி தலைவர், உண்மையான நிர்வாக அதிகாரம் முதலமைச்சர், லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் மிக உயர்ந்த நீதித்துறை உறுப்பு. இதில் இந்தியாவின் 29வது மாநிலமாக தெலுங்கானா 2014 உருவாக்கப்பட்டது. ஆந்திர பிரதேச மாநிலத்தை மறுசீரமைத்து தெலுங்கானா உருவாக்கப்பட்டது. ஹைதராபாத் தெலுங்கானாவின் தலைநகரமாகும். ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச வயது என்ன? விடை ஆப்ஷன் பி 35 ஆண்டுகள். கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிவிஷன் பார்க்கணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் பொது தமிழ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.